வெல்கம் டு திவ்யா அப்ளை அகாடமி. திவ்யா அப்ளை அகாடமி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்கோ சவுத் இந்தியன் மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பல்மாநில கூட்டுறவு சங்கத்தில் தான் வேலைவாய்ப்புன்றது ஆல்ரெடி விட்டுருந்தாங்க. அந்த வேலைவாய்ப்புக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கிறது, ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை ப்ரொசீஜர் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபீஸ் பேமெண்ட் எப்படி பண்ணுறது அண்ட் எப்படி அதை வந்து அவங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆன்றது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீ வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாப்புக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை வீடியோ மட்டுமே நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆன்றது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சிம்கோ வேலைவாய்ப்புன்றது ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி டீட்டெயில் வீடியோ போட்டிருப்போம். இதை பார்க்காம இருக்கவங்க பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அதோடைய பிடிஎஃபோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், வீடியோவோட லிங்க்கும் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. இதில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 29/1/2024. சரி வாங்க, இதை எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கூகுளில் போய்க்கோங்க. கூகுளில் போய்ட்டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு வந்து செர்ச் பண்ணிக்கோங்க. செர்ச் பண்ணி நம்மளோட வெப்சைட்ஸ் வரும். இதில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்ஸும் நீங்கள் வந்து இதில் வந்து தெரிஞ்சிக்கலாம், என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்லாம் வந்திருக்கு அப்படின்னு. இப்போ வந்து சிம்கோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிம்கோன்னு இருக்குங்களா, இதுக்கு வந்து யார் விண்ணப்பிக்கலாம், 10th டிப்ளமோ, ITI, 12th எனி டிகிரி முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ விண்ணப்பிக்கிற கடைசி தேதி 29/1/2024. இதில் இருக்க கிளிக்காக இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட வெப்சைட்ஸ்குள்ளே போகும். இது டீட்டெயிலாக கொடுத்துருப்போம், என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்னு. ஃபஸ்ட்டுக்கு லிங்கில் கிளிக் பண்ணிங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணுவோம். செகண்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் கேரியர் பேஜுக்கு போவோம். தேர்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்னு கொடுத்துருப்போம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணுற பேஜ்குள்ளே வந்து போகும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் நோட்டிஃபிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே அப்ளிகேஷன்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதில் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக பார்த்துருவோம். இதில் என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. அலுவலக உதவியாளர், விற்பனையாளர்கள், மேற்பார்வையாளர்கள் மொத்தமாக 3 விதமான போஸ்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் டு பி அஃபிக்ஸ்ட் வித் சிக்னேச்சர். உங்கள் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு அதில் மேலே வந்து ஒரு சிக்னேச்சர் போட்டுருங்க, ஓகேங்களா. அந்த இடத்த ஒட்டிக்கோங்க. இந்த இடத்த எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது, ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி. இந்த இடத்த பிளாங்காக விட்டுருங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க, அலுவலக உதவியாளரா இல்லை வந்து விற்பனையாளரா, மேற்பார்வையாளரா என்னன்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கிலீஷ்லையும் ஃபில் பண்ணிக்கலாம், தமிழ்லையும் ஃபில் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சேல்ஸ்மேனா இல்லை வந்து சூப்பரண்டா, ஆஃபீஸ் அசிஸ்டண்டா என்னென்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரரின் பெயர், உங்களுடைய பெயர், அதாவது 10th மார்க் ஷீட்ஸில் எப்படி இருக்கோ அதேமாதிரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இனிஷியலை கடைசியாக போட்டுக்கோங்க. தென் பிறந்த தேதி மற்றும் வயது, நீங்கள் எந்த டேட்டில் வந்து பிறந்தீங்க, உங்களோட வயது என்ன ஆகுது, 12/1/2024 அன்று உள்ளபடி, அதாவது 12/1/2024 படி உங்களுக்கு ஏஜ் என்ன ஆகுது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. வயது வரம்பில் தளர்வு கோருபவரா, உங்களுடைய சீக்கிங் ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் வந்து கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்கன்னா ஆம்னான்னு கொடுத்துக்கோங்க. ஸோ பாலினம் ஆனா பெண்ணா மூன்றாம் பாலினரா என்னென்னு கேட்டிருக்காங்க, அதை டிக் பண்ணிக்கோங்க. தந்தை பெயர் மென்ஷன் பண்ணிக்கோங்க, இன்சியில் கடைசியாக போட்டுக்கோங்க. தென் நிரந்தர முகவரி, உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்க்கு வந்து அந்த லெட்டருக்கு, அதுக்கு தான் வந்து கால் லெட்டர், இன்டர்வியூவாக இருக்கட்டும், இல்லை வந்து செலெக்ஷன்ஸ் ஆர்டராக இருந்தாலும் எல்லாமே அதுக்கு தான் வரும். தற்காலிக முகவரியை வந்து கொடுத்துக்கோங்க, இப்போ இருக்க டெம்பரரி அட்ரஸும். காண்டாக்ட் நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களுடைய தொடர்பு எண், மின்னஞ்சல் முகவரி, இமெயில் அட்ரஸ் ரெண்டு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பிஜி முடிச்சிருக்கலாம், ஒரு MBA முடிச்சிருக்கலாம், இல்லை MCA முடிச்சிருக்கலாம், MSc முடிச்சிருக்கலாம். நீங்கள் பிஜி முடிச்சிருந்தாலும் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா. அதில் வந்து 10th தான் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, 12th தான் கொடுத்துருக்காங்க, எனி டிகிரி கொடுத்துருக்காங்க, நான் வந்து அதை தான் மென்ஷன் பண்ணுவேன், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் பயிற்று மொழி, நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிங்களா, இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிங்களா, அந்த டிகிரியை அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரின் சொந்த நகரம் மற்றும் கிராமம், உங்களுடைய சொந்த நகரம் எது, கிராமம், அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன் அண்ட் வில்லேஜ். குடியுரிமை வந்து இந்தியன் தான் மேக்ஸிமம் வந்து இருப்பீங்க. ஸோ முன் அனுபவம் உள்ளதா, இதில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது அனுபவம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம்னு கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கலாம். முன்னுரிமை கோருபவரா, ஆம் எனில் தக்க சான்றிதழ் நிற்கும். ஏதாவது நீங்கள் வந்து ப்ரியாரிட்டி கேட்குறீங்களா, அதாவது வந்து ஊனமுற்றோர், ஆதரவற்ற விதவி, அந்த மாதிரி ஏதாவது ப்ரியாரிட்டியில் வரீங்களான்னு கேட்குறாங்க. இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க, ஆம்னா ஆம்னு கொடுத்துக்கோங்க. ஆதரவற்ற விதவியான்னு கேட்குறாங்க, ஆம்னா ஆம்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து முன்னாள் படை வீரரா, கலப்பு திருமணமா, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு முன்னுரிமை இருக்கா, இதிலே கொடுத்துருக்காங்க எந்த முன்னுரிமையில் வருவீங்க அப்படின்னு. எதுலையுமே வரலன்னா இல்லை கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா. மற்றவை ஏதாவது வந்தீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். மதம், எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இனம், ஜென்ரலாக ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா, இடபிள்யூஎஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஓபிசி பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம்,
எம்பிசி, டிஎன்சி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓபிசி கேட்டகரியில் வருவாங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வர்றதுனால பிசி, எம்பிசி சர்டிஃபிகேட்ஸ் இதுக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க. ஓபிசி கேட்டகரியில் வந்துடுவாங்க. கேஸ்ட் இன உட்பிரிவு சப்கேஸ்ட் என்ன, அதில் வந்து நீங்கள் என்ன சப்கேஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. வேலைவாய்ப்பு அலுவலகத்திலேருந்து பதிவு செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் அந்த நம்பர் மென்ஷன் பண்ணலாம், இல்லைனா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்படி ஐஃபன் போட்டு விட்டுறலாம். ஓகேங்களா. டிக்ளரேஷன்ஸ், ஸோ இதில் மேலே குறிப்பிட்ட எல்லாமே வந்து நான் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு உறுதியளிக்கிறேன். அதில் ஏதாவது தவறுகள் ஏற்படும் பட்சத்தில் என்னோடய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. தவறாக கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுடைய பிளேஸு, டேட்டு, என்ன டேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்ப போகிறீங்க, உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. இதோட வந்து தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் அப்ளிகன்ஸ் என்னென்னா, ஸோ உங்களுடைய இதில் ஃபில் பண்ணும்போது ப்ளூ ஆர் பிளாக் பால் பாயிண்ட் பென்னை தான் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா இதையும் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் இதெல்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அதாவது நீங்கள் டிகிரி இருக்க போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட், டிப்ளமோ ஆர் பிஜி டிகிரி முடிச்சிருந்தாலும் அதோடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ஜெராக்ஸஸ் அட்டாச் பண்ணலாம். இப்போ நான் டிகிரி முடிச்சிருக்கேன் சார், என்னென்ன அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி ஓவரால் மார்க் ஷீட்ஸ் வச்சுருந்தா அட்டாச் பண்ணலாம். தென் ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா இந்த மூணுத்தையுமே அட்டாச் பண்ணலாம். இல்லை என்கிட்ட ப்ரொவிஷனல் மட்டும் தான் இருக்குன்னா தாராளமாக அதை மட்டும் அப்லோட் பண்ணலாம். இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லை, ஓவரால் மார்க் ஷீட் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக அதை மட்டும் அப்ளை பண்ணலாம், அப்லோட் கொடுக்கலாம், அட்டாச் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. தென் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் ஆதார் கார்டு, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 இது வந்து இது அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒட்டினது இல்லாமல் இன்கம் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அட்டாச் பண்ணலாம், இல்லை எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா இப்போ அவைலபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் இதோட வந்து அட்டாச் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் அட்டாச் பண்ணலாம். டெக்னிக்கல் அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பலாம், எந்த ப்ராப்ளம் கிடையாது. யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சேல்ஸ்மேன் அண்ட் சூப்பர்வைசர், இந்த 3 போஸ்ட்டுக்கும் டைப் ரைட்டிங், எம்எஸ் ஆஃபீஸ், டிரைவிங் ஸ்கில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதையும் தாராளமாக வந்து ஜெராக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம். தென் வந்து எம்எஸ் ஆஃபீஸ், டிசிஏ எல்லாமே இந்த மாதிரி கோர்ஸ்லாம் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அதையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. டைப் ரைட்டிங் போத் ஹையர் அண்ட் லோயர் எதை முடிச்சிருந்தாலும் நீங்கள் அட்டாச் பண்ணலாம், உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, ஜென்ரல், அன்ரிசர்வ், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபாவும், எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 250 ரூபாவும் கொடுத்துருக்காங்க. வித் அப்ளிகேஷன் சப்மிட்டட் டு ஃபேக் டாக்குமெண்ட் வந்து பண்ணிங்கன்னா கரெக்டாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருப்போம், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் அனுப்பும் போது இதை வந்து ஒரு A4 சைஸ் கவரோ எதில் ஒன்று வந்து அனுப்பி உள்ளே வச்சுருங்க. அதுக்குள்ளே வந்து இன்னொன்று வைக்கணும், என்னென்னா செல்ஃப் அட்ரஸ் என்வலப்னு. ஸோ சின்ன கவராக ஒன்று இருக்கும் பாருங்கள் இப்படி, அதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றும் இல்லை, செல்ஃப் அட்ரஸ் என்வலப்னு போட்டு உங்களுடைய அட்ரஸை வந்து டூன்னு போட்டு உங்களுடைய அட்ரஸ் வந்து எழுதிடுங்க. மேலே என்ன போஸ்ட் மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த லெட்டர் தான் உங்களுக்கு வந்து எகைன் வந்து கால் லெட்டர் வந்து வரும். அவங்க வந்து ஃப்ரம் போட்டு அவங்களுடைய இதை வந்து அட்டாச் பண்ணி அனுப்பிடுவாங்க. நீங்கள் செல்ஃப் அட்ரஸ் என்வலப்னா என்னென்னா, ஸோ உங்களுடைய செல்ஃப் அட்ரஸ் எழுதி, அதாவது ஒரு போஸ்டல் கவர் தனியாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தனியாக ஒரு சின்ன போஸ்டல் கவர் வந்து வாங்கிக்கோங்க. அதில் செல்ஃப் அட்ரஸ் என்வலப்னு எழுதி உங்கள் அட்ரஸ் மட்டும் எழுதி அனுப்பிடுங்க. வேறு எதுவுமே எழுத தேவையில்ல. மேலே வந்து சிம்கோ அப்படின்னு எழுதிங்க, வேறு எதுவுமே எழுத தேவையில்ல. அது அப்படியே அதையும் வந்து அதுக்குள்ளே வந்து உள்ள கவரில் வச்சுருங்க. இது எதுக்காகனா, இந்த லெட்டரில் மறுபடியும் அந்த இடத்துல ஃப்ரம் போட்டு அவங்க வந்து அதில் வந்து கால் லெட்டர் வந்து அனுப்பிச்சுடுவாங்க. அது அந்த ரீசன்ஸ்க்காக தான். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். அப்படின்னா அட்மின் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கால் பண்ணுறது தவிருங்க. நிறைய கால்ஸ் வந்துட்டுருக்கு, நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியல. ஸோ அதனால தான். ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணி அதில் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். அதோடைய ரெசிப்ட்ஸும் வந்து நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதை எப்படி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துருவோம். ஸோ இதெல்லாம் எதில் அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் போஸ்ட்டு இல்லை கொரியர் எதில் வேணால் அனுப்பலாம். ஆனால் 29/2/2024 4:30 மணிக்குள்ளே வந்து சேர்கிற மாதிரி வந்துடணும். ஸோ இந்த இதை வந்து எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா, மேனேஜிங் டைரக்டர், சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், டவுன் ஹால் கேம்பஸ், நியர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், வேலூர் 632004 இந்த அட்ரஸ் தான் அனுப்பணும். ஸோ A4 சைஸ் கவரில் வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ரம் போட்டுக்கோங்க. ஃப்ரம் போட்டு இந்த இடத்துல உங்களுடைய நேம் எல்லாமே வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். 2 போட்டு இந்த அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இங்கே மேலே சிம்கோன்னு எழுதிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்குள்ளே வந்து கவர் வச்சு நம்ம ஒன்று சொன்னோம்ல சின்னதாக கவர் செல்ஃப் அட்ரஸ் என்வலப்னு அதையும் உள்ளே வச்சு, தென் இதோட டாக்குமெண்ட்ஸ்லாம் மேலே கேட்டிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இந்த இதில் ஃபில் பண்ணியிருப்பீங்களா, இதோடய வந்து பின் பண்ணி வந்து அனுப்பிச்சிருங்க. ஓகேங்களா. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எப்படி பேமெண்ட் பண்ணுறது அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம லிங்க் சொல்லியிருந்தோமா, மேலே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்னு, அது கீழே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆன்லைன் பேமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து உங்களுடைய நேம் கேட்கும். உங்களோட நேமை வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ஃபாதர் நேமை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, என்ன ஃபாதர் நேம் அப்படின்னு. தென் வந்து டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க.
டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஏதோ ஒன்று கொடுத்துக்கிறேன். தென் போஸ்ட் அப்ளைடு, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, சேல்ஸ்மேனா இல்லை வந்து சூப்பரண்டா இல்லை வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்டா என்னன்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் எந்த கேட்டகரியில் வருங்க, எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் ₹250, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதை வந்து பார்த்துக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுக்குறேன் ஏதோ ஒரு காண்டாக்ட் நம்பரு. தென் வந்து உங்களோட இமெயில் ஐடியும் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி கொடுத்துட்டு தென் வந்து கீழே கேப்ச்சா இருக்கும், அதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த இந்த இதுதான் கேப்ச்சா. இதை வந்து அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதை டைப் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அதோட இது வரும், ரெசிப்ட்ஸு. ஸோ நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வேலிட் இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபேக்காக கொடுத்தனால அது வந்து எடுத்துக்கல. ஸோ இப்போ வேலிட் இமெயில் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது பேமெண்ட் பண்ணி இதோட இதை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும், அதுதான் ரொம்ப முக்கியம். டீட்டெயில்ஸ் இருக்குங்களா, அந்த டீட்டெயில்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபியை வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஓடிபி என்ட்ரி இது பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்தது வந்து இந்தமாரி வியூ பேஜ்குள்ளே போயிடும். உங்களுடைய நேம் என்னென்ன கொடுத்துருக்கீங்க, என்ன கொடுத்துருக்கீங்க. ஸோ ஐ ரீட் அண்ட் அக்செப்ட் கொடுத்துட்டு பே நவுன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா கேஷு, செக்யூ, ஆர்டிஜிஎஸ், நெட் பேங்கிங்கு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ எதில் வேணால் பே பண்ணிக்கலாம். பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பே நவ் கொடுத்துருங்க. பே நவ் கொடுத்தோடனே ஒரு ஃபார்ம் மாதிரி வரும். ஸோ அதாவது நீங்கள் அதுக்கான ரெசிப்ட்ஸ் வரும், அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு அதையும் வந்து அந்த அப்ளிகேஷன்ஸோட அட்டாச் பண்ணி அனுப்பிடுங்க. இதுதான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, உடனடியாக நம்ம ரிப்ளை பண்ணுறோம். நம்மளோட சேனலில் இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது இந்த அப்ளை வீடியோ மட்டுமே போட போகிறோம். ஸோ இன்னும் வேறு ஏதாவது ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை வீடியோ போடுங்க, எனக்கு கிளாரிஃபிகேஷன்ஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடுவோம். நன்றி, வணக்கம்.